Hello students, welcome to English channel. Welcome to Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. Today in plus 2, we are going to see the supplementary reader. The play is Remember Caesar. This is a one-act play by Josephine Tay. Okay, and then writing as Gordon Davitt. Okay, in Unit 6. This supplementary plays very important role. Okay, so we'll start with the author introduction. Okay, and let me show you the clippings so that you can easily understand what is what in the story. So I'll start with the author introduction. So Gordon Davitt, 1896 to 1952 is the pen name of Miss Elizabeth M.C. Kincaid, a Scottish-born novelist and playwright. She served education institutions in England and Scotland as a physical education instructor and soon took to writing novels under another. So see, Zoodanism. So I have written the phonetic script. Zoodanism. Okay, Josephine Tay. So her name is Miss Elizabeth M.C. Conn, a Scottish-born novelist, but she has written the novel by her pen name called Josephine Tay. Okay, so what is pseudonym? A fictitious name, especially one used by an author. Example, I wrote under the pseudonym of Ellen Harvey, like that. Okay, so side by expert in Tamil. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரைட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி வந்து இவங்க என்னவாக இருந்தாங்க, ஒரு ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாங்க. ஓகே, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரைட்டிங் மேலே வந்து இவங்க வந்து இந்த ரைட்டிங்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா, pen name. So nickname, where already I taught you in the previous classes what is the difference between nickname and pen name. Nickname அப்படின்னா நம்ம வீட்டில் செல்ல பேராக வச்சு கூப்பிடுறது. இப்போ ஒருத்தருடைய நேம் வந்து வேறையாக இருக்கும், ஆனால் வீட்டில் செல்ல பேராக கூப்பிடுறது ஒன்றா இருக்கும். அதுதான் நம்ம நிக் நேம் அப்படின்னு சொல்கிறோம். பெட் அப்படின்னு சொல்லக்கூடாது, பெட் நேம்னு சொல்லக்கூடாது, நிக் நேம் தான் சொல்லணும். ஓகே, அது சில பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. நிக் நேம் தான் கரெக்டு. நிக் நேம்னால் நம்ம செல்லமாக வீட்டில் ஒரு பட்டப்பேர் அப்படின்னு கூட அது மீனிங் வச்சுக்கலாம், ஒரு செல்லமாக கூப்பிடுறது. அதே பென் நேம் அப்படின்னா இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் நேம் வேறையாக இருக்கும். ஓகேவா, ஆனால் சினி ஃபீல்டில் அவங்களுடைய நேம் வந்து வேறையாக இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி தான் ரைட்டிங்ஸ்லேயும் இவங்க பாருங்கள் நேமை மாற்றிருக்காங்க. ஓகே, ஜோஸ்பின் டே அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ சரி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், the topic is entirely different. Remember Caesar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீசர் அப்படின்னாவே ஐ திங்க் அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஷேக்ஸ்பியரோடைய 37 பிளேஸ் இருக்குது, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ஸோ ஹூ இஸ் ஷேக்ஸ்பியர்? ஆக்சுவலாக இங்கேயும் இந்த கதைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் பை ஜென்ரலி யூ ஷுட் நோ. ஓகே, ஸோ ஹூ இஸ் ஜூலியஸ் சீசர்? ஜூலியஸ் சீசர் யார் தெரிஞ்சிருக்கணும். அதுமாரி ஷேக்ஸ்பியரை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஜூலியஸ் சீசர் அப்படின்னாவே கண்டிப்பாக ஷேக்ஸ்பியரோடைய ப்ளே தானே அது. ஸோ அந்த இது ஷேக்ஸ்பியர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ட்ராமா, ட்ராமட்டிஸ்ட், யூ நோ வெரி வெல். ஹவு மெனி பிளேஸ் ஹி ஹஸ் ரிட்டன் அப்படின்னா 37 பிளேஸ் ஹி ஹஸ் ரிட்டன். அதுவும் கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஹேவ் ஷோன் த பிக்சர். ஸோ பாருங்கள், நிறைய செனட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செனட் ஹவுஸில் வந்து ஜூலியஸ் சீசரை கில் பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி கில் பண்ணுறாங்க பாருங்கள், வர வச்சு கில் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டோரி வந்து இந்த பாருங்கள் எப்படி கொலை பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இது பழைய +2ல். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் +2 வேறு, பழைய +2ல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஸ்லேயே ஜூலியஸ் சீசர் இருக்கும் ஷேக்ஸ்பியரோடது. ஓகேவா, ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காகவோ என்ன தெரியல, இது வந்து இந்த இதை கொடுத்துருக்காங்க 6th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, ரிமெம்பர் சீசர். ஆனால் அந்த பிளேக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த பிளேயில் வர அந்த ரிமெம்பர் சீசர்னால் அந்த சீசருக்குள் வந்து அந்த 15th ஆஃப் மார்ச்சில் வந்து என்ன நடக்குதுன்னா அவரை வந்து கொலை பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா செனட் ஹவுஸில் கொலை பண்ணுறாங்க. ஓகேவா, அதே மாதிரியே இந்த நம்ம கதையில் வர அந்த ரிமெம்பர் சீசர் கதையில் வர ஒரு கேரக்டருக்கும் ஒரு
இந்த டேட்டில் உன்னை கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவராக வந்து என்ன பண்ணிக்கிறார், கற்பனை பண்ணிக்கிறார். ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து இங்கே நேம் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ரிமெம்பர் சீசர். அப்போ ரிமெம்பர் சீசர்னு பேர் ஒன்று இவர் சீசர் அப்படிங்கிறது வந்து கொலைப்பட்டார், அப்போ நம்மளையும் என்ன பண்ண போகிறாங்க, கொலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இவருக்கு க்ரியேட் ஆகிடுது. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போகும். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா காமெடியாக முடிஞ்சிடும் இந்த ஸ்டோரி ரிமெம்பர் சீசர். ஓகேவா? சரி பாருங்கள், ரிமெம்பர் சீசர். ஸோ ஃபஸ்ட்டு I'll go with the warm-up session. So see, study the title of the play Remember Caesar. Who is Caesar? What is he remembered for? Let us go through the pages of history succinctly to answer the above questions. Julius Caesar was a brilliant military general and great Roman monarch. He was born on the 13th of July in 100 BCE, before Christ. Next, he created the Julian calendar, which is the basis of today's calendar. He was assassinated by a group of Roman senators in 44 BC. Okay, அசசினேட்னு அர்த்தம், இவரை வந்து கொலை பண்ணாங்க. ஓகேவா? ஒரு இடத்துக்கு அந்த செனட் ஹவுஸ்க்கு வர சொல்லி இவரை கொலை பண்ணாங்க. அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நீ. த டே தட் ஜூலியஸ் சீசர் வாஸ் மர்டர்டு, எப்போ மர்டர் பண்ணாங்க அப்படின்னா 15th March. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, வாஸ் கால்ட் த ஐட்ஸ் ஆஃப் மார்ச் இன் ஏன்ஷியன்ட் ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், ஹியர் இஸ் த பிளே தட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த ஐட்ஸ் ஆஃப் மார்ச், தட் இஸ் 15th March, த டே ஜூலியஸ் சீசர் வாஸ் அசசினேட்டட். The play Remember Caesar is about a pompous and proud judge, ஒரு ஜட்ஜை பற்றி, who fears a life threat after he discovers a message, Remember Caesar. ஸோ ரிமெம்பர் சீசருங்கிற ஒரு பிட் ஆஃப் பேப்பரில் எழுதி இவருடைய பாக்கெட்டில் இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்குறாரு. அதை வச்சு ரிமெம்பர் சீசர்னு இவரோட கற்பனை எங்கே போகுது, ஓ ரிமெம்பர் சீசர்னு எதுக்கு எழுதியிருக்கான், என்னை கொலை பண்ணுறதுக்கு யாரோ எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த 15th March ஜூலியஸ் சீசர் கொலை பண்ணியிருக்காங்க, அப்போ என்னையும் கொலை பண்ண போகிறாங்க. ஏன்னா வெல் நோன் ஜட்ஜ் இல்லையா, ஸோ அந்த எனிமி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. scribbled on a piece of paper in his pocket. He exhorts his assistant Rosa to remain alert to foil the possible attempt of the assassin. இதுதான் கதை. ஓகேவா? he is panic stricken and makes his assistant engage in elaborate precautionary measures. ஸோ அதுக்காக வந்து அந்த ரோசரை வச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரை தற்காத்துக்கிறதுக்கு நிறைய வழிவகுக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. Let us read the play to know whether Lord Weston and Rosa thwart the attempt or not. இந்த attempt இருந்து அவங்க வெளியில் வராங்களா வரலையா. ஆக்சுவலாக என்னென்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தா, லார்ட் வெஸ்டன், ஸோ சொன்ன மாதிரி ஜட்ஜ், ரோசர் செட்டன், ஓகே, வெஸ்டன்ஸ் அசிஸ்டன்ட், அதேமாதிரி லேடி வெஸ்டன் அப்படின்னா யார், வெஸ்டன்ஸ் ஒய்ஃப். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 3 characters in this play. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கோம். கடைசியில் பார்த்தா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஜோவியலாக முடிகிற மாதிரி ஒரு கதை. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். இப்போது as I said, ஸோ இந்த கதைக்கும் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ரிமெம்பர் சீசர் ஜூலியஸ் சீசர் யார் அப்படிங்கிறது ஜென்ரலாக நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக ஸோ பாருங்கள், இது வந்து நம்மளுடைய பழைய டெக்ஸ்ட் புக்கில் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கே 6th ப்ரோஸில் இதை கொடுத்துருக்காங்க ரிமெம்பர் சீசர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய உங்களுக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ்க்கு சூப்பர் சீனியர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் புக்கு தான், அதில் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் கொடுத்துருப்பாங்க ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரிமெம்பர் சீசர் அப்படிங்கிறது ஒரு 1 act play அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ யூ ஷுட் நோ. ஸோ இப்போ எப்படி நம்ம சினி ஃபீல்டில் ஃபஸ்ட்டு வி ஹாவ் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்டர்மிஷன் அண்ட் தென் கிளைமேக்ஸ் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறோம் நம்ம ஒரு சினிமாவை. அதே மாதிரி தான் அப்போல்லாம் வந்து தெர் இஸ் நோ சினிமா அட் ஆல். ஸ்டேஜ் ஷோஸ், ட்ராமாஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹவு அதை எப்படி இப்போ நம்ம பிரிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த காலத்தில் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அதை எப்படி பிரிச்சிருப்பாங்க, ஒரு ஸ்டோரி அப்படின்னா ஆக்டாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை சப்டிவைட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா சீன் 1 சீன், இப்போ நம்ம சொல்லணும்ல இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன் சூப்பராக இருக்குது, செகண்ட் சீன் சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் இந்த ஸ்டோரிஸை வந்து ஆக்ட் வைஸாக பிரிச்சுட்டு சப்டிவைட் பண்ணியிருப்பாங்க சீன்ஸாக அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம பழைய 12th Act 3 Scene 2 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் தான் அந்த ஜூலியஸ் சீசரை பற்றி ஹோல் ஸ்டோரி நீ வந்து ஈஸியாக ஒரு ஜிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாமே, ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட்டு. ஓகே, ஜிஸ்ட் அப்படின்னா ஒரு கட் ஷார்ட் மெத்தட்.
ஜூலியஸ் சீசர்னா யார், என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஓகேவா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டோரி பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக நீ தெரியணும். ஓகேவா? பார்க்கலாம். The play opens with Julius Caesar victorious return to Rome after defeating the sons of Pompey. ஸோ ஜூலியஸ் சீசர் நம்ம என்ன யாருன்னு சொல்லியிருந்தோம், ஒரு பிரில்லியன்ட் மிலிட்டரி ஜென்ரல் அண்ட் கிரேட் ரோமன் மொனார்க்னு சொல்லியிருந்தோம். அப்போது இந்த கதை ஓப்பன் ஆகுது, ஆக்ட் 3 Scene 2 கதை ஓப்பன் ஆகுது. அதில் ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிட்டன் எங்கள் ரோமுக்கு வராங்க. யாரை தோக்கடிச்சிட்டு வராங்க அப்படின்னா சன்ஸ் ஆஃப் பாம்பே அப்படிங்கிறவங்கள தோக்கடிச்சிட்டு வராங்க. ஓகேவா? ஆமாம். வைல் பீப்புள் ரிஜாய்ஸ், இப்போ நம்மளுக்கே தெரியும் ஒரு பிளேயில் வந்து ஒரு ஹீரோ வந்து எல்லோரும் வரவேற்கிறதுனா வில்லன் கேரக்டர்ஸ் வந்து ஒரு அவங்கள பற்றி வேறு மாதிரி யோசிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வைல் பீப்புள் ரிஜாய்ஸ் அப்படின்னா எல்லாமே சந்தோஷமாக இருக்கிற தருணத்தில் ஒரு சில பீப்புள் மட்டும் வேறு மாதிரி யோசிச்சாங்க. வைல் பீப்புள் ரிஜாய்ஸ் there is a group which fears that all these victories would get into Caesar's head. ஓகேயா? ஸோ எல்லா இதுவுமே வந்து சீசரோடைய இதில் வந்துடும். ஓகே, அப்போ நம்ம எல்லாமே வெட்டாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி யார் புலம்புறது? எல்லா மக்களே, அந்த ரோம் பீப்புளே வந்து நல்லா, ரோம் அப்படிங்கிறது இட்டாலியில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அந்த என்ன சொல்லலாம், அந்த தருணத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற தருணத்தில் இந்த பீப்புள், ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து சீசரை கொலை பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ விக்டரிஸ் வுட் கெட் இன் டு சீசர்ஸ் ஹெட் அண்ட் ஹி வுட் சீஸ் டு பி டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சீஸ் தான் ஸ்டாப் டு பி டெமோக்ராட்டிக், அப்போ சப்போர்ட்டிங் டெமோக்ரஸி. அவங்கெல்லாம் யார் அந்த 3 பேர் அப்படின்னா, இவங்க எல்லாம் யாரும் இல்லை, இவங்க செனேட்டர்ஸ் தான். ஓகே, அந்த யார் சொல்லலாம் பாருங்கள், கேஷியஸ், ப்ரூட்டஸ் அண்டு அதர்ஸ் பிளாட் டு கில் சீசர். ஸோ இவங்க எல்லோரும் என்னென்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் செனேட்டர்ஸ் தான். ஓகேயா? ஸோ ப்ரூட்டஸ் யார் அப்படின்னா ஜூலியஸ் சீசருடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகேவா? அவன் இல்லைன்னா யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டே உள்ளாலும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது பதவின்னு வரக்குள்ள ஃப்ரெண்டாவது, அப்பாவது, அம்மாவது, பதவின்னு வரக்குள்ள நம்மளுக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னா கொலை பண்ணுறதுக்கே தயங்குறதில்ல யாருமே அப்படின்னு நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ப்ரூட்டஸ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட் ஆஃப் ஜூலியஸ் சீசர். ஓகே, ஃப்ரெண்ட் ஆஃப் ஜூலியஸ் சீசர். ஆனால் பதவி இவனை போட்டு தள்ளிட்டா நம்ம இந்த பதவிக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த இவனை போட்டு தள்ளுறதுக்காக இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் வந்து யார் அப்படின்னா இந்த கேஷியஸ், ப்ரூட்டஸ் அண்ட் அதர் பிளாட் டு கில் சீசர். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேர் வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், அந்த ராஜா மகாராஜாலாம் வந்து தான் கூட வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஃப்யூச்சர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக. அப்போ சூத் சேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யார் அப்படின்னா ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? வார்ன்ஸ் சீசர் அபவுட் த ஐட்ஸ் ஆஃப் மார்ச். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆஸ்ட்ராலஜர் வந்து சீசரை வந்து போக வேண்டாம், அந்த ஐட்ஸ் ஆஃப் மார்ச்சை பற்றி சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்களா, இப்போ இந்த நம்ம டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்க மாதிரியே அந்த டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐட்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னா 15th day ஆஃப் மார்ச். எங்கே அப்படின்னா இந்த ஏன்ஷியன்ட் ரோமன் கேலண்டரில் இதை வந்து மார்க் பண்ணது. ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கலிஃபோர்னியா அப்படிங்கிற யார் அப்படின்னா ஜூலியஸ் சீசருடைய ஒய்ஃபு. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணுறாங்க, ஃபர்பிட் ஹிம் ஃப்ரம் கோயிங் டு த செனட் ஹவுஸ். நான் சொன்னேன்ல, எங்கே வந்து ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணாங்க, செனட் ஹவுஸில். யாரெல்லாம்? அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாமே. கான்ஸ்பிரேட்டர்ஸ்னு யார் அப்படின்னா அந்த யார் சொல்கிற அந்த சட்டத்திட்டன்னு சொல்லணும் இல்லையா, அவங்க. ஓகே, அந்த சக ஊழியருக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது சோல்ஜர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாமே. ஓகேவா? கலிஃபோர்னியா சீசர்ஸ் ஒய்ஃப் ஃபர்பிட்ஸ் ஹிம் ஃப்ரம் கோயிங் டு த செனட் ஹவுஸ். அப்போது 2 பேர் தடுக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா ஒரு ஆஸ்ட்ராலஜரும் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் 2 பேருமே நீ அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனால் இவருக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்மளை அங்கே கூப்பிட்றாங்க. ஓகே, இதை நம்ம எதுக்கு நம்ம பயப்படணும், நம்ம ஃப்ரெண்டு தானே கூப்பிட்றாங்க, வேறு யாரும் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு பயப்படணும்னு சொல்லி இப்போ இருந்தாலும் இவங்க 2 பேரும் அவங்க தடுக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை. டெசிடியஸ் ப்ரூட்டஸ், ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டர்ஸ். ஓகேவா? கன்வின்சஸ் சீசர். ஏன்னா வேறு யாராவது கூப்பிட்டா கூட சந்தேகம் வரலாம், ஃப்ரெண்டு கூப்பிட்டா சந்தேகம் வரதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால தான் கன்வின்சஸ் சீசர் டு கம் டு த செனட் ஹவுஸ். செனட் ஹவுஸ் அப்படின்னா ஒரு என்ன சொல்லலாம்,
செனட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட் ரோமன் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு இப்போ பார்லிமெண்ட் அங்கே தான் நம்மளுக்கு எல்லாமே நடந்துக்கிட்டெல்லாம் முடிவு பண்ணுறாங்களே அந்த மாதிரி ஒரு ஹவுஸ், அது செனட் ஹவுஸ். The conspirators surrounded Caesar. At the Senate house, the conspirators surrounded Caesar. ஓகேவா? Casca is the first to stab him. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செனட் ஹவுஸுக்கு வரவழைச்சு ஃபஸ்ட்டு குத்துறது யார் அப்படின்னா காஸ்கா தான். ஓகேவா? Caesar is shocked when he sees his friend Mark Brutus with a sword. இப்போ காஸ்கா ஃபஸ்ட்டு வந்து குத்துனது கூட அவனுக்கு வழி தெரியல. தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ரூட்டஸ் கையில் ஸ்வாடை பார்த்தோன்னே அவன் அங்கேயே செத்துட்டான் அப்படின்னா புரிஞ்சுக்கிறீங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போது அது சொல்லுவாங்க வித் அன் ஆங்குவிஷ்டு க்ரை அப்படின்னா ஒரு வலி. என்ன அப்படின்னா அந்த குத்துனது வலி கிடையாது, தான் ஃப்ரெண்டு கையில் அந்த அருவாளை பார்க்குறான் இல்லையா, அதுதான் அவனுக்கு. அதுதான் எட்டு ப்ரூட்டே அப்படின்னா இது வந்து மீனிங் பாருங்கள். எட்டு ப்ரூட்டே அப்படின்னா யூடியூப் ப்ரூட்டஸ், இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்கள வந்து நம்ம வந்து ஒரு கேப்ஷன் ஈஸியாக நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னா யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு அர்த்தம். ஹீ டைஸ் நீமா ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லி அந்த வலி வேதனையால் செத்துறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா ப்ரூட்டஸ் வந்து அந்த ரோம் பீப்புளை வந்து இவன் ஒரு ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு பேராசை பிடிச்சவன், உங்களையெல்லாம் மனசை மாற்றி இந்த ரோமை வந்து வென்றுட்டான், இவன் உங்களை வந்து எல்லாத்தையுமே வந்து அடிமைப்படுத்த போகிறான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு தான் இவனை நான் கொலை பண்ணிட்டேன், ரோமுக்காக நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல பிரெயின் வாஷ் பண்ணி தன்னுடைய அந்த ரோம் பீப்புளெல்லாம் இவன் பக்கம் இழுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஜூலியஸ் சீசர் வந்து கெட்டவன் கிடையாது, நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி போராடி அவங்கள எல்லாத்தையும் புரிய வச்சது யார் அப்படின்னா மார்க் ஆண்டனி. சரி, மார்க் ஆண்டனி யார் அப்படின்னா ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரூட்டஸும் ஃப்ரெண்டு தான், ஆனால் இவன் யார் அப்படின்னா ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜூலியஸ் சீசர். Meets the murderers and requests him to allow him to take Caesar's body to the marketplace. அப்போவும் மார்க்கெட் பிளேஸ் நான் ஃபினருக்காக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்குள்ள மார்க் வந்து என்ன பண்ணுறான், அக்ரி பண்ணிக்கிறான். ஆனால் வார்ன் பண்ணி அனுப்புகிறான் ஆண்டனி நாட் டு பிளேம் தெம் இன் இஸ் ஃபியூனரல் ஸ்பீச். எக்காரணத்தை கொண்டு எங்களை என்ன பண்ணக்கூடாது, நீ பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இன் ஆக்ட் 3 Scene 2 ப்ரூட்டஸ் ஜஸ்டிஃபைஸ் த மர்டர் ஆஃப் சீசர். ஓகே, ஜஸ்டிஃபை பண்ணுறான், இப்படி வந்து இவன் பேராசை பிடிச்சவன் உங்களையெல்லாம் அடிமைப்படுத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மார்க் ஆண்டனி வித் இஸ் எலகன்ஸ், இப்போ ப்ரூட்டஸ் எப்படி வந்து அவன் நல்ல ஒரேட்டர், மக்களை தன்னுடைய பேச்சினால என்ன பண்ணுறான், கவர்ந்துடுறான். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த பேச்சு தான் அந்த இப்போது ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த பேச்சினாலே மக்கள் வந்து தான் பக்கம் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த பேச்சு தான். ஓகேவா? பாருங்கள். பட் மார்க் ஆண்டனி வித் இஸ் எலகன்ஸ், அப்போ எப்படி வந்து ஜெயிக்கிறான் அப்படின்னா மார்க் ஆண்டனி அப்படின்னா அவன் எப்படி தன்னுடைய அந்த ஷ்ரூட்னஸ்னால ஜெயிக்கிறான், அதுமாரி இவனோட பேச்சினால ஜெயிக்கிறான். ஓகேவா? ஸோ பாருங்கள், வின்ஸ் த பப்ளிக் ஓவர் ஹிஸ் சைடு, இந்த பேச்சு தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு ஒரு சூப்பர்பான ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பேச்சினாலே ஒரு நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இது சொல்லியிருக்காங்க. The result is that a riot breaks out and people are moved to frenzy to avenge the murder of Caesar. எல்லாம் புரிய வைக்கிறாரு. அந்த நல்லது செஞ்சது எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி விடுறது யார் அப்படின்னா மார்க் ஆண்டனி. அப்போது எல்லாரும் மக்கள் வந்து திரும்ப யார் பக்கம் திரும்புகிறாங்க அப்படின்னா மார்க் ஆண்டனி பக்கம் திரும்பிடுறாங்க. இல்லை நம்ம பண்ண தப்பு, ப்ரூட்டஸ் வந்து கொலை பண்ணது வந்து தன்னுடைய பதவிக்காக தான் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறத புரிய வச்சிடறான். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கோபம் அடைஞ்சு திரும்ப வந்து சீசர் அந்த இவனை ப்ரூட்டஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா துரத்தி அடிக்கிறாங்க. Cassius and Brutus flee Rome and Mark Antony, Octavius Caesar and Lepidus become triumvirs. At the Battle of Philippi, the forces of Cassius and Mark Brutus are defeated, and the true to his word, Brutus kills himself with his sword. Okay, ஸோ இதே நம்ம ட்ராஜடி, இப்போது அந்த கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ட்ராஜடி, காமெடி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி இது ரொமான்டிக் மூவி, இது வந்து என்ன சொல்லலாம், இது வந்து காமெடி, இந்த மூவி ஃபுல்லாக காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, ஆக்ஷன் மூவி. அதேமாதிரி அப்போ அந்த பிளேஸை வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க, ரொமான்டிக்காவா, ட்ராஜடி, ரொமான்டிக் காமெடி, இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சுட்டிங்களா இல்லையா? ஸோ இந்த கதை தான். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கும் இப்போ நம்ம
பார்க்க போகிற ப்ரோஸுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் உனக்கு அந்த ரிமெம்பர் சீசரை பற்றி நீ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஆஸ் அ +2 ஸ்டூடெண்ட். ஓகேயா? ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டோரி பெட்டர். ஓகேயா? சரி, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க 15th ஆஃப் அந்த ஐட்ஸ் ஆஃப் மார்ச்னா என்ன, அப்போ எப்படி வந்து அவனை கொலை பண்ணியிருக்காங்க ஜூலியஸ் சீசர் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க இப்போது அந்த ஐட்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த ரிமெம்பர் சீசன் பிட் ஆஃப் பேப்பர் வந்து இவருடைய பாக்கெட்டுக்குள்ளே இவர் என்ன நினச்சிக்கிறாரு, ஐயோ நம்மளை கொல்ல போகிறாங்க, நம்மளை யாரோ கொல்ல போகிறாங்க. ஏன்னா இந்த ஐட்ஸ் ஆஃப் மார்ச்சுங்கிறது ஜூலியஸ் சீசர் வந்து கொலை பண்ண நாள். அப்போ நானும் வந்து இது ஒரு பெரும் புள்ளியாக அங்கே இருக்கிறதுனால என்னையும் வந்து என்னுடைய விரோதிகள்லாம் கொலை பண்ணுறதுக்காக இப்படி எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓகேவா? பார்க்கலாம் வாங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. லார்ட் வெஸ்டன் is seated by the fireplace. So fireplace as you know very well. ஓகேவா? ஸோ ஃபயர் பிளேஸ் அப்படின்னா நம்ம அந்த ட்ராயிங் ரூமில் ஒரு ஃபயர் எரிஞ்சிட்ருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் குளூரை வந்து பீட் பண்ணுறதுக்காக அங்கே அந்த ஃபயர் பிளேஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? அங்கே 2 பேரும் இருக்காங்க. யார் அப்படின்னா ஜட்ஜும் அதுக்கப்புறம் அந்த ரோசர் 2 பேரும். ஓகேவா? லார்ட் வெஸ்டன் இஸ் சீட்டட் by the fireplace, a table of books and papers beside him, talking. ஓகேயா? யார் அப்படின்னா அந்த ரூமில் 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் வந்து இந்த ரோசர் வந்து தன்னுடைய டேபிளில் இந்த புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. டவுன் ரைட் இஸ் சீட்டட் மிஸ்டர் ரோசர், எ தின் ஏர்னஸ்ட் ஆப்சன்ட் மைண்டட் அண்ட் கான்சைன்டியஸ் யங் பர்சன் அப்படிங்கிறாங்க. ஸோ யாரை வந்து இந்த இப்போ நம்ம அந்த இதில் படிச்சிருப்போம், எதுலனா அந்த ஹோமோஃபோன்ஸில் கான்ஷியஸ் கான்சைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்ஷியஸ் அப்படின்னா யூ நோ வெரி வெல். கான்சைன்ஸ் அப்படின்னா எது தப்பு எது கரெக்டு அப்படிங்கிறத ஒரு நிர்ணயிக்கிற ஒரு இது, அதுதான் அந்த கான்சைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஒரு மனசாட்சிப்படி விஷிங் டு டூ ஒன்ஸ் ஒர்க் ஆர் டியூட்டி வெல் thoroughly or relating to a person, கான்சைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவன் கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ கான்சைன்டியஸ் இஸ் ஹீ தட் இஸ் மைண்ட் ஈவன் வென் ஆப்சண்ட் ஆன் இஸ் எம்ப்ளாயீஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் வாட்? அவர் வந்து ஒரு மறதியுள்ள பணியில் அக்கறையான இளைஞர். அதேமாரி மறதியுடையனாக இருந்தாலும் அந்த துறை அப்படின்னா யார்? அவருடைய அந்த பாஸ். ஓகே, கொடுத்த அந்த பணிகளை வந்து நிறைவாகவே செய்கிறவர். ஓகே, ஆகையால் மனசாட்சி உள்ள மனிதராக இருப்பதால் மரியாதையான சமயத்தில் மறதியான சமயத்தில் துறையின் வேலையிலும் மறந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவர் தனது முதலாளியின் உரையை கேட்பார், ஆனால் பணிச்சுமை படிப்படியாக அவருக்கு கூடிய வண்ணம் இருந்தது. இப்போது ஒரு தாளிலிருந்து அடுத்த தாளுக்கு நகல் எடுக்கும் பணியினை செய்யும் போது அவரது உதடுகள் அவர் எழுதும் போது சொல்லி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எஸ் பிகின் பை லிசனிங் டு ஹிஸ் மாஸ்டர்ஸ் லெக்சர் பட் லூர், தட் மீன்ஸ் attempt to do something of his work has been gradually too much for him and he is now blissfully copying from one paper to another while measured words flow over him. இப்போ ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் ஒரு பேஜுக்கு அது காப்பி பண்ணுறாரு. ஓகே, நக்கல் எடுக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தையை வந்து வேர்ட்ஸ் அந்த வார்த்தை வந்து படிக்கிறது தெரியுது. his lips forming the phrases while he writes. ஓகேவா? இப்போ பாருங்க. Weston, Rosa, it is not alone a question of duty. Weston சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? There is your own success in the world to be considered. All, it is not your intention to be secretary all your life. Is it? அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து நீ எல்லா காலமும் செக்ரட்டரியாகவே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நோ, வெரி வெல். diligence and respect for detail should be your care. இது இருக்கணும் கண்டிப்பாக. I did not become Lord Weston by twiddling my thumbs and hoping for favors. நானும் எடுத்த உடனேயுமே பெரிய லார்ட் வெஸ்டானும் ஆயிரம் கிடையாது. ஓகே, உன்னோட வயசோட கூட நானும் படிப்படியாக தான் மேலே வந்தேன். I won my honors by hard work and jealous service.
ஓகே, நான் மேலே வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா என்னுடைய ஹார்ட் ஒர்க்கும் என்னுடைய அந்த ஜெலஸ் சர்வீஸ் அப்படின்னா அந்த சர்வீஸ் மேலே உண்ட ஒரு ஜெலஸ். ஓகேவா, ஜெலஸ்னால் நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க. ஓகே, டுடே ஐ த பெஸ்ட் நோன். இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நான் வந்து ஒரு பெஸ்ட் known certainly the most impartial impartial ஜட்ஜாக இருக்கேன். எங்கன்னா இங்கிலாண்டில். அண்ட் a favored servant of his gracious majesty சார்லஸ் த செகண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போது உழைப்பினாலும் அதுமாரி என்ன சொல்கிறது, ஒரு ஓய்வே இல்லாத நோக்கத்தோட கூடிய தொண்டை வந்து நான் செஞ்சுருக்கேன். ஓகே, அதனால தான் நான் வந்து நல்ல பேர் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, that I submit my good Roser is an example to be studied. ஓகே, என்ன சொல்லணும், என்ன ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு நீ இது பண்ணணும், என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். இட் இஸ் நவ் ஒன்லி அன்பிகமிங் இன் யூ டு ஆஸ்க் ஃபார் அ ஹாஃப் ஹாலிடே பட் இட் இஸ் கிரேட்லி அன்லைக் யூ. இப்போ தான் நீ வந்து கற்றுக்குட்டி. ஓகே, யூ ஆர் அ டெண்டர் ஃபுட் அப்படின்னா இப்போ தான் நீ வேலைக்கு வந்திருக்க. இப்போ தான் நீ இன்னும் உலகமே என்னென்னு உனக்கு தெரியல. இப்போ தான் பிள்ளையர் சொல்லியே போட்டிருக்க. இந்த சமயத்துலேயே ஒரு ஹாஃப் டே லீவ் அப்படிங்கிறது, அப்போ நீ லீவ் அப்படிங்கிறது மேலே கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்னா உன்னோட வளர்ச்சி அது பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஐ ஃபியர் ஹி ஹஸ் டர்ன் டுவர்ட்ஸ் ஹிஸ் செக்ரட்டரி அண்ட் டிஸ்கவர்ட்ஸ் ஹிஸ் மிஸ்பிளேஸ்ட் டிலிஜென்ஸ் ஆஃப்டர் ப்ராஸ் கோல்ட்லி. கேன் இட் பி மிஸ்டர் செட் that you haven't not been listening to my discourse. இப்போது இவர் எல்லாம் சொல்கிறத பார்த்தா ரோசர் வந்து கவனிக்காத மாதிரி. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரோசர் வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு அதை காப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இவர் சொல்கிறத வந்து அவர் காது கொடுக்குறது கேட்குறாரா இல்லை அப்படிங்கிறது ஒரு டவுட் வந்துடுது. யாருக்கு, இவருக்கு, அந்த ஜட்ஜுக்கு. ஓகேவா, வெஸ்டர்னுக்கு. திடீர்னு ரோசர் brought to the surface by cessation அப்படின்னா the fact or process ending or being brought to then end. ஓகேவா, what my lord, oh no, yes certainly, yes certainly sir I am listening. ஐயோ ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, நான் உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரோசர் சொல்கிறான். அதுக்கு வெஸ்டர்ன், வாட் வாஸ் ஐ டாக்கிங் ஆஃப், அப்போ சொல்லு பார்க்கலாம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரோசர், யோர் செல்ஃப் சார். ஓகே, அமெண்டிங். ஓகே, அது திருத்துறாரு. அப்படின்னா உங்களை பற்றி தாங்க ஐயா சொல்லிட்டு இருந்தீங்க. ஐ மீன் ஆஃப் யுவர் ரைஸ் டு சக்ஸஸ், உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸை பற்றி தான் ஐயா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இட் இஸ் அப்பேரண்ட் தட் இட் இஸ் அன் ஆஃப்ட் ஹார்ட் டெய்ல். ஓகே, அவன் உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் அப்படின்னா இது எப்போ நீங்கள் சொல்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிறான். வெஸ்டர்ன், வி வேர் டாக்கிங் ஆஃப் யுவர் எக்ஸ்ட்ராஆர்டினரி ரெக்வெஸ்ட் ஃபார் ஹாஃப் ஹாலிடே. வி வேர் டாக்கிங், நம்ம எதை பேசிகிட்டு இருந்தோம், நீ அந்த ஹாஃப் டே ஹாலிடே கேட்க இல்லையா, அதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வென் யூ ஹேட் ஒன் ஒன்லி லாஸ்ட் மந்த், வுட் இட் பி ஸ்ட்ரெயினிங் courtesy too far, showing of politeness too far if I were to inquire what prompts this new demand for heedless leisure. ஓகே, என்ன இந்த ஓய்வுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா, ரோசர் சொல்கிறான், ஐ தாட் perhaps if you did not need me this afternoon my lord I might personally interview. மீன்ஸ் நான் உங்களுக்கு இந்த இதில் தேவைப்படலை அப்படின்னா எனக்கு ஒரு வேலை, முக்கியமான ஒரு வேலை இருக்குது. ஓகே, அவார்ட்ஸ் கமிட்டி அண்ட் ஃபைண்ட் அவுட் வை ஹி ஹேஸ் நாட் சென்ட் தட் டாக்குமெண்ட், அதை பற்றி நான் கேட்டுக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா இல்லையா? பாருங்கள், ஐ தாட் perhaps if you did not need me this afternoon. ஓகே, அப்படின்னா இன்றைக்கி மதியம் என்னுடைய பணி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நான் விருது வழங்கும் அந்த குழுவின் கணக்கரை அப்படின்னு நேர்காணல் செய்து அவர் ஏன் ஆவணத்தை ஏன் அனுப்பலை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வெஸ்டர்ன், ஓ அப்படியா, சரி சரி, ஓஹோ இன்டீட் அப்படிங்கிறாங்க. ரோசர், the lack of it greatly hinders. It holds up my work, you see. And at this most interesting point, his glance goes longingly to his
டெஸ்க். அப்படியே அவருடைய டெஸ்க் மேலே அது போகுது. ஓகேவா? Got it? Okay, next come. Western. That, of course, is a different matter. I see no reason why you should not take a walk to Mr. Clay's in the afternoon if the weather is fine. நீ ஏன் அங்கே போகக்கூடாது அப்படிங்கன்னு சொல்கிறார். I am relieved that your thoughts are no sober matters as befits a rising young man. Diligence, courage and attention to detail. These are 3. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? Without an orderly mind no man can hope. இப்போ ரோசர் has gone back to his work. திரும்ப அவன் எழுத ஆரம்பிக்கிறார். இவர் சொல்கிறது அவன் அப்படியே எழுத ஆரம்பிக்கிறான். To excel in any of learned professions. He has found a scrap of paper rather crushed in his pocket. நான் சொன்னேன் இல்லையா பாருங்கள், அந்த ரிமெம்பர் சீசர் அப்படிங்கிற பாக்கெட் அப்படியே பேசிகிட்டே இருக்கிறார். திடீர்னு அவர் ஜோப்புக்குள்ளே கை விடுறாரு. பார்த்தா இந்த ஒரு பேப்பர் அவர் கையில் கிடைக்கிது. ஓகே, and suits it out intentionally to make a rough spill. Detail, my good Roser, attention to detail. That is the beginning of greatness. That is reading automatically and with some difficulty what is written on the scrap. என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறதே பார்க்குறாரு. ஓகேவா? ஆஃப் பேப்பர். ரிமெம்பர் சீசர், ரிப்பீட்டிங் வித் அ வேக் இன்ட்ரெஸ்ட். ஹி டேர்ன்ஸ் த பேப்பர். ஓகே, அந்த பேப்பர் வந்து டேர்ன் பண்ணுறாரு. பாருங்கள், he turns the paper back and forth at a loss, and then a new idea occurs to him, a rather horrible idea to Rosa. What is the date today? இன்றைக்கி என்ன டேட்டு? ரோசர் buried again in his work. அவன் ஏற்கனவே அந்த வேலையில் புதஞ்சிட்றான். ஓகேவா? இன்றைக்கி என்ன திடீர்னு அந்த பேப்பர் வந்து இன்றைக்கி என்ன டே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகேவா? ஸோ ஹியர் ஐ ஸ்டாப். ஐ வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஜஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரோசரும் வெஸ்டனும் அந்த இடத்துல 2 பேர் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இவன் வந்து காப்பி பண்ணுறதுல இதாக இருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிட் ஆஃப் பேப்பர் வந்து இவரோட பாக்கெட்டுக்குள்ள வந்து வருது. அப்போது இதை வச்சு என்ன டேட் இன்னைக்கு அப்படிங்கிறத கேட்குறான். ஓகே, ஸோ ஹியர் ஐ வில் ஸ்டாப். ஐ வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ப்ரெசென்டட் பை என் ரமேஷ் குமார், HOD, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், ஸ்ரீமதி பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், நாமக்கல்.